ஸ்டாக்ஸ் மஹாட் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று பங்குச் சந்தையில் முக்கியமான செய்திகளை பார்ப்போம். ஜனவரி 25 அன்று சென்செக்ஸ் 359.64 புள்ளிகள் அல்லது 0.51% குறைந்து 70,700.67 ஆகவும், நிஃப்டி 101.35 புள்ளிகள் அல்லது 0.47% குறைந்து 21,352.60 ஆகவும் இருந்தது. சுமார் 1421 பங்குகள் ஏற்றம் கண்டன, 1077 பங்குகள் சரிந்தன. 102 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. டாப் 5 கெய்னர்ஸ் பஜாஜ் ஆட்டோ, அதானி போர்ட்ஸ், என்டிபிசி, கோல் இண்டியா, இண்டஸ்இண்ட் பேங்க். டாப் 5 லூசர்ஸ் டெக் மஹிந்திரா, சிப்ல, பாரதி ஏர்டெல், டிவஸ் லாப், எல்டிஐ மைண்ட்ரி. இப்போது தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். யூகோ பேங்க் Q3 இல் நிகர லாபம் 23% குறைந்து 503.83 கோடி ரூபாயாக இருந்ததை அடுத்து யூகோ பேங்க் பங்குகள் 3.4% சரிந்தன. லோரஸ் லாப்ஸ் நிறுவனம் தொடர்ந்து 4வது காலாண்டு லாபம் மற்றும் வருவாயில் சரிவை பதிவு செய்ததை அடுத்து அதன் பங்கு 5.59% சரிந்தது. DLF ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நிகர லாபம் 26.6% உயர்ந்து 655.7 கோடி ரூபாயாக இருந்ததால் DLF பங்குகள் 1.42% உயர்ந்தன. நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் DLF 15 ஆண்டுகளின் மிக உயர்ந்த காலாண்டு லாபம் கண்டது. டெக் மஹிந்திரா டிசம்பர் மாதத்துடன் முடிவடைந்த 3வது காலாண்டில் நிறுவனத்தின் நிகர லாபம் 60.6% சரிந்து ஆண்டுக்கு 510 கோடி ரூபாயாக இருந்ததை அடுத்து டெக் மஹிந்திரா பங்குகள் 5.89% சரிந்தன. டால்மியா பாரத் நிறுவனத்தின் நிகர லாபம் 22.2% உயர்ந்து 266 கோடி ரூபாயாக இருந்தது. டால்மியா பாரத் வருவாய் முந்தைய ஆண்டை விட 7.3% உயர்ந்து 3600 கோடி ரூபாயாக உள்ளது. பஜாஜ் ஆட்டோ அதன் இரு சக்கர வாகனங்களின் வலுவான விற்பனை, விலை உயர்வுகள் மற்றும் நிலையான தேவைக்கு மத்தியில் பஜாஜ் ஆட்டோவின் Q3 நிகர லாபம் 37% உயர்ந்து 2041.88 கோடி ரூபாயாக இருந்தது. சிஎட் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான நிதியாண்டில் ஒருங்கிணைந்த நிகர லாபம் 5 மடங்கு அதிகரித்து 181.3 கோடி ரூபாயாக இருந்தபோதிலும் சிஎட் டயர்ஸ் பங்கு 1.6% சரிந்தது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 34.85 கோடி ரூபாயாக இருந்தது. ரெயில்டெல் டிசம்பர் நிதியாண்டில் முடிவடைந்த காலாண்டில் நிறுவனத்தின் நிகர லாபம் 94.5% வளர்ச்சியை 62.1 கோடி ரூபாயாக பதிவு செய்த பின்னர் ரெயில்டெல் கார்ப்பரேஷனின் பங்குகள் 9.69% உயர்ந்தன. PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் ஆண்டுக்கு 25.8% உயர்ந்து 338.4 கோடி ரூபாயாக இருந்தபோதிலும் PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் பங்குகள் 4.45% சரிந்தன. இந்த காலாண்டில் செயல்பாடுகளின் வருவாய் 2.3% குறைந்து 1754.8 கோடி ரூபாயாக இருந்தது. சோமாட்டோ ரிசர்வ் வங்கி உணவு விநியோக தளமான சொமேட்டோவின் துணை நிறுவனமான சொமேட்டோ பேமெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு கட்டண திரட்டும் உரிமத்தை வழங்கியுள்ளது. இந்த ஒப்புதல் மூலம் நிறுவனம் தனது தளத்தின் இணையவழி பரிவர்த்தனைகளை எளிதாக்க அனுமதிக்கும். ஷாலே ஹோட்டல்ஸ் நிறுவனத்தின் வருவாய் 29% அதிகரித்து Q3 இல் 373.7 கோடி ரூபாயாக உயர்ந்ததை அடுத்து ஷாலே ஹோட்டல்ஸ் பங்குகள் 1.47% உயர்ந்தன. மேலும் எக்விட்டி அல்லது கன்வர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வழங்குவதன் மூலம் 2000 கோடி ரூபாய் வரை நிதி திரட்ட வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. வெடாண்ட நிறுவனத்தின் நிகர லாபம் 18% குறைந்து 2013 கோடி ரூபாயாக இருந்தது. இது ஒரு வருடத்திற்கு முன்பு 2464 கோடி ரூபாயாக இருந்தது. நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் உலோகங்கள் சுரங்க நிறுவனத்தின் வருவாய் 3.8% உயர்ந்து 34,968 கோடி ரூபாயாக உள்ளது. பாரதி ஏர்டெல்லின் சந்தை மூலதனம் 6.8 லட்சம் கோடியை எட்டியுள்ளது. ஒரு பங்குக்கு 1200 ரூபாய் என்ற சாதனையை எட்டியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நிறுவனத்தின் பங்கு நேர்மறையான வருவாயை கண்டுள்ளது. ஜெரோதா ஒரு புதிய சேவையை தொடங்குவதாக அறிவித்தது. இதில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கான ஜெரோதா கணக்குகளை ஆன்லைனில் திறந்து பங்குகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் பத்திரங்களில் பாண்ட்ஸ் முதலீடு செய்யலாம். ஜெரோதா கணக்கை இலவசமாக திறக்கவும் வருடாந்திர பராமரிப்பு கட்டணங்களையும் தள்ளுபடி செய்து வருகிறது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தால் வீடியோவை மேலும் மேம்படுத்துவது எப்படி என்று உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். இந்த பங்குச்சந்தை செய்தியை நான் தமிழில் வழங்குவதா அல்லது ஆங்கிலத்திற்கு மாறுவதா? வீடியோவை பற்றி ஏதேனும் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. வரவிருக்கும் வீடியோவில் அந்த கருத்துக்களை செயல்படுத்த முயற்சிப்பேன்.